வானம் திறந்திருக்கிறதையும், glory to God, பிதாவின் வலது பார்சத்தில் glory to God, மகிமையின் ராஜா நிற்பதையும் ஸ்தேவான் கண்டான். நீர் மகிமைப்படுவீராக. வானம் திறக்கப்பட்டது, அதிலிருந்து ஏணி வைக்கப்பட்டது. அந்த ஏணியின் உச்சியில் தேவன் நின்றார். தேவதூதர்கள் இறங்குவதையும் ஏறுகிறதையும் ஆண்டவரே யாக்கோபு கண்டார். நீர் மகிமைப்படுவீராக. இந்த காலவேளையில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே வானம் திறந்து நீர் வெளிப்படுவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும்படி செபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். என் நாவை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் இருதயத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் அசைவாடி நடத்தியிருங்கப்பா. எல்லா தடைகள் விலகட்டு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனம், 24வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை அப்படி பிடிச்சி ஒரு குலுக்கு குலுக்கி கர்த்தருங்க கையை பலப்படுத்துவார்னு சொல்லுங்க. கர்த்தருங்க கையை உயர பண்ணுவார். தைரியமா இருங்க, நீங்க மேய்ப்பனா மாறிடுவீங்க. அல்லேலூயா. நல்லவர். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளையே, இந்த மாதம் தேவன் உங்களுக்கு சொல்லியபடி நான் உங்களுக்கு முன்பாக சென்று கோண நாளதான் என்ன செய்வேன், செவைக்கு தருவேன். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்படுத்திருக்க புதையலையும் அவங்களுக்கு தருவேன்னு சொல்லி திருவுளம் பற்றின கர்த்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா கோணங்களையும் செவைப்படுத்தி உங்களை படர பண்ணுவார். உங்களை அவர் என்ன செய்வார்னா செழிக்க பண்ணுவார். உங்களுக்கு முன்னால அவர் போவார். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம், கர்த்தர் நல்லவர், glory to God. எடுத்துக்கோங்க, 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிற பக்கம் 216ஆம் பக்கம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. அது நல்லவர். யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மனிதனை தேவன் அவருடைய தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பாக தேவன் முன்குறித்தார். அல்லேலூயா. தேவன் முன்குறித்தபடினால தேவன் யோசேப்புக்கு நல்ல தரிசனத்தை கொடுத்தார். யோசேப்பு வாலிபனா சிறு பிள்ளையிலிருந்து அந்த இளம் வயதுக்குள்ள வந்து வாலிபத்துக்கும் இளவயதுக்கும் அந்த நம்ம நடுத்தட்ட ஒரு பகுதியில் நிற்கும் போது யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனம் கொடுத்தார். என்ன சொப்பனம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் போது, வயலிலே இருந்து வேலை செய்யும் போது, வயலின் நெற்கதிர்களை அறுத்து கட்டி அதை ஒரு இடத்துல அடுக்கி வைக்கும் போது, சகோதரர்கள் கட்டின எல்லா அரிக்கட்டுகளும் நிமிர்ந்து
எல்லா அறிக்கைகளும் நின்றன. யோசேப்பு கட்டின அறிக்கட்டுகள் நடுவாகவும் அவர்கள் சகோதரர்கள் கட்டின கட்டுகள் யோசேப்பை சுற்றி நின்று யோசேப்பு கட்டின அறிக்கட்டை நிமிர்ந்து நிற்கவும், சகோதரர்கள் கட்டின கட்டுகள் யோசேப்பு கட்டின கட்டுக்கு முன்பாக தலை தாழ்ந்து நிற்பதையும் தரிசனமாய் கொடுத்தார். அல்லேலூயா. நல்லவர். அதை யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு சொன்னார். அதனால யோசேப்பு சகோதரர்களால் என்ன செஞ்சார்னா பகைக்கப்பட்டார், கனமிடப்படுத்தப்பட்டார். திரும்ப ஒரு சொப்பனத்தை தேவன் கொடுத்தாரு. வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் கர்த்தர் நல்லவர் யோசேப்பை பணிந்தன. சந்திரனும் சூரியனும் யோசேப்பை பணிகிற மாதிரி காட்சி கொடுக்கப்பட்டது. அதை தகப்பனுக்கு சொல்லிய போது தகப்பனாலும் கடிந்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிங்க. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவருடைய சித்தத்தின் மைய பகுதியை அடையும்படி அவர்களுக்கு திட்டங்களை கொடுக்கிறார், அவர்களுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். தேவன் அவருடைய இருதயத்தின் ஆதீனத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களை தாயின் கற்பத்தில் உருவாகுவதற்கு முன்பாக முன்னறிந்தபடினால, முன் குறித்தபடினால சரியான வேலை வரும்போது இந்த நம்பிக்கையவன் வாசல் ஜெப வீட்டில் உங்களை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா அவர் அமர பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அமர பண்ணின தேவன் அவருடைய இருதயத்தின் திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எதை வெளிப்படுத்துவாரு? அவருடைய இருதயத்தின் திட்டங்கள், உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ அவர் உங்களுக்கு வாயினால் என்னென்ன காரியம்லாம் செய்வேன்னு சொன்னாரோ அது எல்லாம் நிச்சயமா நிறைவேறும். எந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா. எப்படி வானத்திலிருந்து இறங்கி வருகிற மழை நீரானது பூமியை நனைத்து அதுல மறைந்திருக்கிற தாதுக்கள் வித்துக்களை முளைத்தெழும்ப பண்ணுகிறதோ, அல்லேலூயா, அதை போல கர்த்தர் நல்லவர். தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையானது உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிற எல்லா பகுதியையும் சரிப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் முளைத்தெழும்பும்படியாக அவர் செய்ய வல்லவராகிறார். அது செய்யாம அது திரும்ப போகாது. மழை நீரானது இந்த பூமியில் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது வானத்துக்கு ஆவியாய் ஏறி போவதே கிடையாது. அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தை அது பொய்யறையாது. அது நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறணும். அந்த திட்டங்கள் நிறைவேறக்கூடாது என்பது பிசாசின் நோக்கம். அந்த திட்டம் நிறைவேறக்கூடாதுங்கிறது யாருடைய நோக்கம்? பிசாசின் நோக்கம். ஏன்னா தேவன் நம்மளை தெரிந்தெடுத்தது நோக்கமே இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி என்ன செய்வாங்க? வருவாங்க. நாம் அவரை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை துதிக்கும்படி அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை துதிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா மகிமை பொருந்திய சன்னிதானத்துல பிதாவாகிய தேவன் நிற்கும் போது அவருக்கு அடுத்த ஸ்தானத்துல நின்ற லூசிபர் தேவனுடைய இருதயத்தின் ஆதீனத்தை வெளிப்படுத்தினார். பூமிங்கிற ஒரு காரியத்தை நான் உண்டாக்க போறேன், அதுல என் சாயலாய் என் மனிதர்களை ஏற்படுத்த போறேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி தன் இருதயத்தின் ஆதீனத்தை வெளிப்படுத்திய போது தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்த லூசிபர் அக்னிமயமானவன், அழகு நிறைந்தவன், மியூசிக் சிஸ்டம் அவன் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இசை அமைப்பாளனவன், நல்ல ஒளி வீசக்கூடியவன், அக்னிக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறவன். அவன் எடுக்கிறதுனா நானும் தேவனுக்கு அடுத்த சனத்தில் தானே இருக்கிறேன், என்னையும் அந்த ஜனங்கள் நினைச்சுவாங்க கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
தன் இருதயத்தில் எண்ணினபடினால தேவன் அவனை என்ன செஞ்சான்னா பூமிக்கு தள்ளினாரு. அவன் தான் சாத்தானா மாறி போனான். மற்றபடி வேற யாரும் இந்த பூமியில செத்த மனிதர்கள் யாரும் பேயா வர முடியாது. அதனால நீங்க என்ன எதை நம்பக்கூடாது? அந்த செத்து போனவ அங்க நிக்கிறா, இந்த தூக்கு போட்டவ இங்க நிக்கிறா. அல்லேலூயா. ஆமா, அந்த தீ குளிச்சு அங்க நிக்கிறான் அப்படின்னு யாராவது சொன்னா என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. அது பிசாசு அனுப்புகிற கட்டுக்கரை. அல்லேலூயா. ஏன்னா இவன் தேவனால் தள்ளப்பட்டபடினால தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கும்படி இப்படிப்பட்ட மனிதர்கள் பேர்ல இவன் கிரியை செய்து ஜனங்களை தன் பக்கம் இழுக்கும்படியாக, தேவனை விட்டு திசை திருப்பும்படியாக இப்படிப்பட்ட பொய்யான காரியங்களை இவன் செய்து வருகிறான். ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். இதுதான் சத்தியம். அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், அவன் அங்க நிற்கிறா இங்க நிற்கிறான்னு சொல்லி யாரும் சொன்னாதுன்னு நினைச்சாதீங்க, நம்பாதீங்க. யாரும் நிற்கிறதுக்கு என்ன கிடையாது, அதிகாரமே கிடையாது. ஒரு மனுஷன் செத்துட்டான்னு சொன்னா அவன் செய்த நன்மைக்கும் அவன் செய்த தீமைக்கும் ஏற்ற பலனை அவன் கர்த்தர் கொடுக்கிறான். நன்மை செய்து தேவனை அறிந்து நம்ம நன்மை செய்தால் அவன் பரதீசுங்கிற ஸ்தலத்துல இளைப்பாரி கொண்டிருக்கிறான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை அறியாமல் தன் வாழ்க்கையை முடித்திருப்பான் என்று சொன்னால் அவன் பாதாளம் அப்படிங்கிற பகுதியில் அவன் அடைக்கப்படுவான். பரதீசில் அடைக்கப்பட்டவர்கள் இளைப்பாரி கொண்டிருப்பார்கள், பாதாளத்தில் அடைக்கப்பட்டவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இதுதான் சத்தியம். சரியா? இது உங்களுக்கு டாபிக் கிடையாது. ஏதோ வந்துட்டு சொல்லிட்டேன், யாரோ ஆமாம் பேய் அங்கே இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, ஆமாம். இப்போ அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னான், அவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது, தேவன் வைத்திருக்கிற நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு. ஆமா, அதை தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வான். யாரெல்லாம் பயன்படுத்தணுமோ அவங்களெல்லாம் பயன்படுத்துவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தரிசனம் வெளிப்பட்ட போது தரிசனத்தை அவன் சகோதரனுக்கு வெளிப்படுத்தின ஆமா யோசேப்பு சகோதரனால் பகைக்கப்பட்டான். தரிசனம் வெளிப்பட்ட போது தரிசனத்தை அவன் பகிர்ந்து கொடுத்த யோசேப்பு தகப்பனுக்கு தாய்க்கு பகிர்ந்து கொடுக்கும் போது யோசேப்பு தகப்பனால் கடிந்து கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. நீங்க இப்ப வாங்க, கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம், 49ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். glory to God. 23வது வசனம். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. போதும். வில் வீரர் அவனை பகைத்தார்கள், அவனை மனமடிவாக்கினார்கள். வில் வீரர் என்ன செஞ்சாங்க? அவனை பகைத்தார்கள், மனமடிவாக்கினார்கள். ஆனாலும் அவனுடைய வில் நிமிர்ந்து நின்றது. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவாரு. உங்களை பகைக்கிறவர்கள் எத்தனை பேர் எழும்பினாலும் அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுவாரு. தைரியமாங்க, நிமிர்ந்து உட்காருங்க. அல்லேலூயா. வாசிங்க சங்கீதங்கள் புஸ்தகம் 20வது சங்கீதம் கடைசி வாசனத்தை வாசிங்க. சங்கீதம் 20 கடைசி. அதுக்கு மேல அதுக்கு மேலேயும் வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டினோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன காரியம்னா, பலவான்கள் அங்க சொல்லப்படுது வில் வீரர்கள். வில் வீரர்கள்லாம் ஆயுதம் ஏந்தியவர்கள் அப்படின்னா பலசாலிகள்.
செல்வவான்கள், ஞானவான்கள், படிப்பாளிகள். அல்லேலூயா. அவர்களால் அவர்கள் தங்களுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். தங்களுடைய பராக்கிரமத்தை குறித்து என்ன செய்வாங்க? மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா தாவீது சொல்கிறாரு, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டினோம். பலவான்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனால் அபிஷேகம் அழைக்கப்பட்டு, தேவனால் அன்பு கூறப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, பலசாலிகள் வருவார்கள், எல்லாம் தெரிந்தவர்கள் வருவார்கள். கர்த்தர்னு போன அவனுக்கு என்ன நடந்துச்சு? ஏசுன்னு போன உனக்கு என்ன நடந்துச்சு? அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற. நாங்கள பாரு, எங்களை பாரு, எங்க பிள்ளைகளை பாரு, எம்ஏ படிக்குது, பிஏ படிக்குது, பிஎட் படிக்குது. உன் பிள்ளை 10ஆம் கிளாஸ் தாண்டல. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 10ஆம் கிளாஸ்ல தாண்டலன்னா என்ன? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கலெக்டர் வந்து பிள்ளைக்கு மேல மண்டிடுவான். 10ஆம் கிளாஸ் தாண்டலன்னா என்னம்மா? டாக்டர் வந்து பிள்ளைக்கு மேல மண்டிடுவார். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். தங்கள் பலத்தை நம்பினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தத்துவத்தை மகிமைப்படுத்தினவர்கள் எழும்பி நிமிர்ந்து நிற்பார்கள். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்து கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு விரோதமா யாரு பேசுறாலும் கவலைப்படாதீங்க. உங்க அபிஷேகம் வெளியேறப்பட்டது. இந்த பொல்லாதவைய உங்க அபிஷேகத்தை கனப்படுத்த முடியாததுனால பொல்லாதவர்களை ஏற்படுத்தி உங்களை கலங்கப்படுத்த வருவான், உங்களை கவலைப்படுத்த வருவான். அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவரை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுங்க. நிச்சயமா நிச்சயமா உங்களை கலங்கப்படுத்தினவங்களுக்கு முன்பாக உங்களை உயர்ந்திருக்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. எங்க அப்பா எனக்கு அப்படிதான் எழுதி தந்திருக்கிறாரு, என் டாலிங் எனக்கு அப்படிதான் எழுதி தந்திருக்கிறாரு, என் மனவாளன் எனக்கு அப்படிதான் எழுதி தந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் எனக்கு பொய்யுரையாதவர். அல்லேலூயா. ஆமா, அவன் வில் ஆமா உறுதியாய் இருந்தது. அவன் காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணினார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை படரணும் என்பது தேவனுடைய நோக்கம். ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகள் வளர்ந்து வாழ்ந்து சுகித்திருக்கணும் அப்படிங்கிறது பிள்ளை அவன் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகளும் வளர்ந்து வாழ்ந்து சுகித்திருக்கணும், அந்த பிள்ளைகளுடைய காரியம் இருக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில பிசாசம் உள்ள வந்து அங்க சில ஒரு கலக்கத்துக்குரிய காரியத்தை செய்யும் போது, அல்லேலூயா, நல்லவர், தகப்பனோடு இணைந்து நிற்கிறவர்கள் பலப்படுத்தப்படுவார்கள். தகப்பனுடைய திட்டத்துக்கும் தகப்பனுடைய தரிசனத்துக்கும் இணைந்து ஓடுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தகப்பனுக்கும் தாய்க்கும் விட்டு பூமியின் மற்ற காரியங்களுக்கு சிக்குகிறவர்கள் அழைந்து செய்வார்கள். ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் விளையப்பட்டது. அபிஷேகம் விளையப்பட்டது. அவர் உங்க மேல அன்பு கூர்ந்து எதை தந்திருக்கிறார்னா அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த அபிஷேகத்துக்கு விரோதமா எழும்புகிறவன் யாரு? பிசாசு. மனிதர்கள் அல்ல, பிசாசு. அல்லேலூயா. அது நல்லவர். glory to God. அவன் பிசாசும் ஆமா தன்னுடைய சுய பலத்தை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. அவன் மனிதர்களை வச்சுதான் காரியத்தை செய்வான். அல்லேலூயா. கர்த்தரும் அவர் இறங்கி ஆவினால ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்கள் மூலமா தான் கர்த்தரும் கிரியை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரோட கரம் கோர்க்கிறார்கள் முக்கியம்.
யார் யாரோட கரம் கோர்க்கிறார்கள் தான் முக்கியம். தேவனோடு கரம் கோர்ப்பவர்கள் ஆமா நல்ல நேர்த்தியான பாதையில் நடப்பார்கள். அல்லேலூயா. அந்த நேர்த்தியான பாதை என்பது ஆரம்பத்தில் எப்படிப்பட்டதா இருக்குன்னா கொஞ்சம் கடினமா தெரியும். தகப்பனோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு அவன் என்ன செஞ்சோன்னா தகப்பன் சொல்லுவாரு, அங்கிட்டு போகாத, இங்கிட்டு பார்க்காத, அப்படி நினைக்காத, அப்படி செய்யாத, இப்படி செய் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாரு. அவர் சொல்லுவார். இந்த பிள்ளை என்ன செய்யணும்னா, ஐயா அந்த பிள்ளைனா அப்படி போகுது, இந்த பிள்ளைனா எப்படி போகுது, அந்த ஆமா அப்பா அந்த பிள்ளைக்கு அவ்வளோ சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த அம்மா ஆமா அந்த அந்த பிள்ளைக்கு அவ்வளவு சுயாதீனத்தை கொடுத்துருக்குது, நீயும் எனக்கு அப்பா தான், நீயும் எனக்கு அம்மா தான், அவரும் அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மாவா இருக்கிறாங்க, அவளுக்கு மாத்திரம் அந்த பிள்ளைக்கு மாத்திரம் அவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க, நீ எனக்கு என்ன செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. எப்பவுமே பாருங்களேன் ஒரு வீட்டுக்குள்ள 2-3 பிள்ளைகள் இருந்தாலும் அவன் தான் போட்டுக்க ட்ரெஸ்ஸை விட பக்கத்தில் இருக்க பிள்ளை ஒரு போட்ட ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா இந்த பிள்ளைக்கு உடனே மூஞ்சி தூக்கணும், அவளுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ் நடக்குது அவங்க வீட்டுக்குள்ள. நம்ம கண்ணு எப்போதுமே எங்க தான் இருக்குது, அடுத்த ஆள் மேலேயே தான். அல்லேலூயா. இந்த பொம்பளைகளுக்கு என்ன சேலை வாங்கி கொடுத்தாலும் அடுத்த பொம்பளை கிட்ட சேலை மேலே தான். அவ புருஷன் மாத்திரம் அவ்வளவு அழகாக வாங்கி கொடுத்துருக்கான், நீ எனக்கு புருஷனை வந்திருக்கியாச்சு. அல்லேலூயா. அவ புருஷன் சொல்லுவாரு, நான் எடுத்துக்கிட்ட சேலையில கெட்டுக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க அதுதாங்க ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், glory to God. அப்போ நம்முடைய கண்கள் என்ன செய்யுது எப்போதுமே ஆமா வெளியே தான் பார்க்குது, ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்களேன். 1 பேதுரு புத்தகத்தை திருப்பிக்கோங்க. கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக. glory to God. கர்த்தர் நல்லவர். இயேசுவே பெரியவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு
அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப யோசேப்புக்கு வருவோம். யோசேப்பு கனிதரு திராட்சை செடி. அவன் என்ன செய்வான்னா, நீரோரம் நடப்பட்டு அவன் வளருவான், அவன் பெருகுவான். அவனுடைய கொடி என்ன செய்யும், சுவரின் மேல் என்ன செய்யும், படரும். இது ஆமா யாக்கோபு யோசேப்புக்கும் யோசேப்பு சந்ததிக்கு சொன்ன தீர்க்க தரிசனம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். அப்ப நல்லா கவனிங்களேன். யாக்கோபு மகன் யோசேப்பு தேவனால் அன்பு கூறப்பட்டு அழைக்கப்பட்டு தரிசனம் கொடுக்கப்பட்ட பின்பு முதலாவது யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆமா, சுற்றி உள்ளவர்களால் பகைக்கப்பட்டார். சுத்தி உள்ளவங்க தான் யோசேப்பை பகைச்சாங்களே தவிர அழைத்தவர் யோசேப்பை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. நல்லவர். அப்ப பகைத்தவர்கள் யோசேப்பை எங்க கொண்டு போட்டாங்கன்னா குழியில கொண்டு போட்டாங்க. யோசேப்பு குழிக்கு உள்ள போறதுக்கு முன்னால ஆமா குழிக்குள்ள இயேசு இருந்தார், கர்த்தர் இருந்தார். சேதமின்றி யோசேப்பை காப்பாற்றினார். அல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக சென்று போனதுனால தான் என்ன செய்ய செவையாக்குவேன். அல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, யாரு பகைச்சாலும் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு முன்னால கர்த்தர் போறாரு, தைரியமா இருங்க. யார் உங்க தரிசனத்தை ஏத்துக்கிட்டா என்ன, தேவன் உங்களுக்கு திட்டங்களை ஏத்துக்கலன்னா என்ன, திட்டங்களை தந்தவரு நடத்துவார். உங்களுக்கு முன்னால அவர் போவார். அவங்க தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நீங்க தைரியமா கர்த்தர் வச்சிருக்க ஸ்தானத்தை நில்லுங்க. அல்லேலூயா. குழிக்குள்ள யோசேப்பு நின்றார், யோசேப்போடு கர்த்தர் நின்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசேப்பு இஸ்மவேலர் கையில விற்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசேப்போடு கர்த்தர் நின்றார். யோசேப்பு போர்த்திபார் அரண்மனையில ஆமா விற்கப்பட்டார். யோசேப்போடு கர்த்தர் நின்றார். யோசேப்பு அடிமை வேலை செய்தார். யோசேப்போடு கர்த்தர் நின்று காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் எவர்களை முன்னறிந்தார்களோ, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை யாரா மாற்றி இருக்கிறாரு, நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ யோசேப்பு எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தப்படணும்னு சொன்னா யோசேப்புக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். யோசேப்புக்கு தேவதத்திற்கு திட்டம் என்னன்னு சொன்னா, சகல சுற்றி இருக்கிற சகல ஜனத்துக்கும் போஷிக்கிற ஒரு படியளப்பானாய் தேவன் வைத்திருக்கிறார். யோசேப்பு அநேகருக்கு கொடுக்கிற மகன். யோசேப்பு அநேகரை ஆசீர்வதிக்கணும். யோசேப்பு இருக்கிற தேசத்தின் ராஜாவையே யோசேப்பு தான் போஷிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் யோசேப்புக்கு தேவனுடைய காரியம். அல்லேலூயா. அப்ப இதை அறிந்தவன் யோசேப்புடைய இருதயத்தை மனமடி வாக்கணும். அவ்வளவுதான். தரிசனம் தந்தாரு, சொப்பனம் தந்தாரு. சொப்பனம் தந்த வெளியே சொன்னது ஏன் தப்பாயா? சொப்பனத்தை வெளியே சொன்னது ஏன் தப்பாயா? அவர் வார்த்தையை நான் சொன்னது ஏன் தப்பாயா அப்படின்னு சொன்னா யோசேப்புக்கு பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனாலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசேப்பு பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார். அல்லேலூயா. யோசேப்புக்கு தன்னுடைய நீதியை பேசுறதுக்கு வழி இல்லை. யோசேப்பு பட்சத்தில் இருந்து சாட்சி சொல்ல ஆள் இல்லை. யோசேப்புக்காக வழக்காட யாரும் இல்லை. யோசேப்புக்காக வாதாட ஒருத்தர் இல்லை. தன் நீதியை சொல்வதற்கு யோசேப்புக்கு வழி இல்லை. தள்ளப்பட்டார் யோசேப்பு. அந்த தள்ளப்பட்ட யோசேப்போட கர்த்தர் தான். உங்க வீட்டில் உங்க நீதியை பேச முடியல, உங்க கணவனுக்கு முன்னால் உங்க நீதியை பேச முடியல, தள்ளப்பட்டீங்களா? உங்க கணவனுடைய உறவுக்கு முன்பாக நீங்க தள்ளப்பட்டு நிற்கிறீங்களா? உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னால் நீங்க தள்ளப்பட்டு நிற்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார்.
அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பொய்யாய் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அநீதியா உங்களை குறித்து பேசுறாங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தேவனுடைய திட்டம் என்னன்னா, அவன் மேய்ப்பனா மாறணும், அவன் கண்மலையாய் மாறணும், அநேகரை போஷிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திராட்சை பழம் அப்படி இப்போ எல்லாமே ரெடிமேடாக கொடுத்தா தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. இப்போ யார் திராட்சை பழத்தை வாங்கி வீட்டுக்குள்ள அதை புழிஞ்சி அதை சாறு எடுத்து அதில் சீனியை போட்டு யார் குடிச்சுக்கிட்டு இருக்கான்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புழிஞ்சு கொடுத்தா நல்லவர்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ திராட்சை பழம் புழிஞ்சு கொடுத்தா குடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். திராட்சை பழத்துக்கு திராட்சை பழம் புழிஞ்சு கொடுத்தா திராட்சை பழத்துக்கு நீங்க சோறு வச்சு குழம்பு வச்சு கொடுத்தா எங்களுக்கு டேஸ்ட் சாம்பார் சூப்பரா இருக்குமா? ஏமா அந்த மாட்டுக்கறி குழம்பு எவ்வளவு டேஸ்டா வச்சிருக்கேன் சார். கடையில இருக்கிறத விட அவன் வீட்டு கடை சாப்பாடு மாதிரி எப்படி நீ வைக்கிற, எவ்வளவு டேஸ்டா இருக்கு. திங்கிற எனக்கு டேஸ்டா இருக்குது, செஞ்ச உனக்கு எத்தனை பாத்திரத்தை கழுவ வேண்டியிருக்குது, மிக்சியை கழுவ வேண்டியிருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கறி வெட்டின அருவாமனையை கழுவ வேண்டியிருக்குது. திங்கிறவனா கழுவி கொடுக்கான், திங்கிறவனா கழுவி கொடுக்கான். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. நீங்க அநேகருக்கு பிழிந்து கொடுக்கப்பட போகிறீர்கள். அநேகர் உங்க மூலமா ஆசிரிக்கப்பட போறாங்க. யோசேப்பை கர்த்தர் பிழியை விட்டு கொடுத்தார். யோசேப்பை கர்த்தர் செஞ்சாரு, பிழியை விட்டு கொடுத்தாரு. அந்த மிஷினுக்குள்ள யோசேப்போடு கர்த்தர் நின்றார். அந்த சிறை பொய்யாய் குற்றப்படுத்தப்பட்ட அந்த சிறைச்சாலையின் அனுபவத்துல யோசேப்போடு கர்த்தர் நின்றார். உங்க கூட கர்த்தர் நிற்கிறார். அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் வரும், வேதம் சொல்லுகிறது, உங்க நீதியை அவர் உயர்த்தி காட்டுவதற்கு அவர் எழுப்பி நிற்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நீதி வெளிப்படுகிற நாளில் உங்க பிரமாணம் வெகு தூரத்துக்கு பரவும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப், யாக்கோபின் மகனா இருந்த யோசேப்பின் பிரமாணம் வெகு தூரத்துக்கு போகல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய தரிசனத்துக்கு அவன் தன்னை விட்டு கொடுத்து அந்த குழியிலும் அந்த போத்திபாரின் அரண்மனையிலையும் கர்த்தர் நல்லவர், அந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலும் தன்னை தேவனுக்கு முன்பாக காத்து கொண்ட யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டார். யோசேப்பு யாருக்கு முன்பாக உயர்த்தப்பட்டார்? ராஜாவுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோசேப்பு ராஜாவுக்கு முன்பாக உயர்த்தப்பட்டு, யோசேப்பு ராஜாவினால கனப்படுத்தப்பட்டு, யோசேப்பு தேசங்களுக்கு ஆசீர்வாதமா மாறி போனது உண்மைன்னு சொன்னா, உங்களை அழைத்த தேவன் உங்களை கனப்படுத்த வல்லவரா இருக்கிறார். கனவீனப்படுத்துறவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. பேசுறதுக்கு நல்லா இருக்கு, பேசுறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் சகிக்கத்தான் முடியல. என்ன பேசுறதுக்கும் நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. அந்த பாடு, அந்த உபத்திரவம், அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் வரும்போது நம்ம பேசுகிற வார்த்தை பற்றிகளோ அதுதான் கவனமாக பேசணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் நிச்சயம் கவனமாக பேசணும். நீதி விளங்க பேசணும். என்ன நீதி விளங்க பேசணும்னா தேவ நீதி விளங்க பேசணும். யோசேப்பு சொன்னாரு, ஆமாம், போத்திபார் என்னை நம்பி இந்த பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு, உன்னைய தவிர எல்லாத்தையும் என் மேலே தான் கொடுத்துருக்கிறாரு. அதனால ஆமாம், நான் தேவனுக்கு முன்பாக
இந்த பொல்லாத தவறை எப்படி செய்ய முடியும்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னை காத்து கொண்டார். பிரமாணம் எழுதி கொடுக்கப்படாத ஒரு நாட்கள்ல இப்படிதான் வாழணும்னு சொல்லி அவன் கொள்கை வகுக்கப்படாத நியாயப்பிரமாணம் எழுதப்படாத ஒரு நாள்ல ஒரு மனிதன் மனசாட்சியின்படி தேவனோடு வாழ்ந்தான்னு சொன்னான். மனசாட்சியின்படி தேவனோடு வாழ்ந்தான்னு சொன்னான். உனக்கு எவ்வளவு பிரமாணங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு மகிமையான காரியத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு நான் ஆலோசனை சொல்லி கொடுக்கன்னு சொல்லி எவ்வளவு நன்மையான காரியங்களை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி கொடுத்திருக்கிறாரு. அவரே வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்குது, அந்த வார்த்தை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இல்லையா? எழுதி கொடுக்கப்படாத ஒரு நாள்லேயே தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகின யோசேப்பு. ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, உங்க நீதி எடுக்கப்பட்டு போகுது சொன்னா கவலைப்படாதீங்க. தேவன் உங்க நீதியை வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் நீங்க அமர்ந்துருங்க. தேவன் உங்க நீதியை வெளியே கொண்டு வருவார். அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா அது பட்ட பகலை போல இருக்கும். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரமா 1:62 சீயோனி நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியை பார்ப்பாங்களா, சகல ராஜாக்களும் உன்னுடைய மகிமையை பார்ப்பாங்களா. கர்த்தருடைய வாய் சொல்லும் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமம். எந்த ராஜா ஆமா, எந்த பார்வோன் யோசேப்பு குற்றவாளி என்று சொல்லி தீர்மானித்து அவன் சிறைச்சாலையில போட்டாரோ, அந்த ராஜாக்கு முன்பாக யோசேப்பு நிறுத்தப்பட்ட போது அந்த ராஜா ஒரு புது பேர் கொடுத்தாரு பாருங்க, சாப்நாத் பண்ணையா. யோசேப்புங்கிற பேர் மாறி புது நாமம் அவனுக்கு. எகிப்துல புது நாமம் தரிக்கப்பட்டது அவனுக்கு. யோசேப்புக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒருத்த கையை காலை ஆட்டுன்னு சொன்னா யோசேப்பின் அதிகாரம் என்று யோசேப்பிட்ட கேட்காம ஒருத்தன் ஆமா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாது. யோசேப்பு சொல்லாம வீடு காலி பண்ணக்கூடாது. யோசேப்பிட்ட கேட்காம அவன் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போகக்கூடாது. யோசேப்பிட்ட கேட்டுதான் கல்யாணம் முடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிள்ளை வந்தா யாருக்கு தான் சொல்லி அனுப்பணும்? யோசேப்புக்கு தான் சொல்லி அனுப்பணும். வருமானம் வயல்வெளியில எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வயல்வெளியில வருமானத்துக்கு கணக்கு எடுத்துட்டு யாருக்கு தான் போகணும்? யோசேப்புக்கு தான் போகணும். பார்வோன்ட்ட அதுக்கு முன்னால பார்வோன்ட்ட போச்சுது. அல்லேலூயா. எந்த போர்த்திபாரு அடிமைப்படுத்தி வச்சிருந்தானோ இப்ப அந்த போர்த்திபாருக்கு படி அளக்கிறதே யாருதான்? யோசேப்பு தான். அல்லேலூயா. எந்த போர்த்திபாரின் மனைவி சுலேகா இல்ல சுலேகா. அல்லேலூயா. அந்த சுலேகா சுழி பிடிச்ச சுலேகாவே யோசேப்புக்கு என்ன சாப்பிடணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெரியாதனமா பிசாசுக்கு இடம் கொடுத்து என்ன செஞ்சா? அவன் கற்புள்ளவனா பிசாசுக்கு இடம் கொடுத்து கற்பை இல்லாத விட்டான். அவன் ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யோசேப்பு கனப்படுத்தப்பட்டது உண்மைன்னு சொன்னான். நீ கனப்படுத்தப்படுவ. என்ன தரிசனம் தந்தவர் அவர் அல்லவா, திட்டங்களை தந்தவர் அவர் அல்லவா. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேலின் கண்மலையும் மேய்ப்பனுமானான். இஸ்ரவேலுக்கு மொத்தமா கண்மலையும் மேய்ப்பனுமா இருந்தான். அல்லேலூயா. நல்லவர். ஆமா, எகிப்தின் அரண்மனைக்கு அவன் தான் கண்மலை.
கர்த்தர் நல்லவர். இவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்துக்கே அவன் தான் கண்மலை. எல்லாருக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தகப்பான கர்த்தர் செஞ்சார்னா அவனை உயர்த்தினான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறாரு, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு நீதிமானாய், ஆமா, எல்லாருக்கும் முன்னால தெரியணும் அப்படின்னு சொன்னா யோசேப்பு குற்றவாளி கொண்டுல நிக்கணும். யோசேப்பு நீதிமான் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டாரு, அவருடைய நீதி எடுக்கப்பட்டு போனது. அவருடைய நீதி என்ன செஞ்சது? எடுக்கப்பட்டு போனது. அவருடைய நீதி எடுக்கப்பட்டு போன போதும் கர்த்தர் தேவன் யோசேப்பின் நீதியை வெளிப்பட பண்ணினார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்க அதன் கிளைகள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் திராட்சை செடியாய் வந்தாரு, அநேகருக்கு அற்புதங்களை செஞ்சாரு, அநேகருக்கு அதிசயங்களை செஞ்சாரு. இவன் பொய்யாய் யாரால குற்றப்படுத்தப்பட்டாங்க? வேதபாரர்களால் குற்றப்படுத்தப்பட்டாங்க, நியாய சாஸ்திரிகளால் குற்றப்படுத்தப்பட்டாங்க, பரிசேயரால் குற்றப்படுத்தப்பட்டாங்க, ஆசாரியர்களால் குற்றப்படுத்தப்பட்டாங்க. அவங்க என்ன குற்றம்? ஒரு குற்றமும் இல்லை. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவருடைய நீதி எடுபட்டு போனது. அவர் தனக்காக வழக்காடவே இல்லை. அடிக்கிறவனை கொடுத்து பார்த்து அடிச்சோன்னா, ஏன் அடிச்சேங்கன்னு சொல்லிட்டு அடிப்பா அப்படின்னாரு. ஏன் அடிச்சேங்கிறத சொல்லிட்டு, நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லிட்டு அடிய. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். glory to God. கர்த்தர், ஆமா, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை, இயேசுங்கிற நாமத்தை அவருக்கு தந்தள்ளி வானத்துள்ளோர் பொதுடத்தினுடைய எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி செய்தார். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். glory to God. அப்ப இயேசு கிறிஸ்து, ஆமா, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராய் ஆமா அடையணும்னு சொன்னா இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட அழைப்புல தன்னை விட்டு கொடுத்திருந்தார். எதற்காக அழைக்கப்பட்டாரு? சகல ஜனத்தின் பாவங்களை சுமந்துட்டு இருக்கிற தேவன் ஆட்டுக்குட்டியாக அழைக்கப்பட்டார். சகல ஜனங்களுக்கு பாவ நிவாரண பலியாக, ஒரே பரிகார பலியாக அவர் அழைக்கப்பட்டார். அந்த பரிகார பலிங்கிற அந்த பலிக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். பரிகார பலிக்கு தன்னை விட்டு கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? உயர்த்தப்பட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உயர்த்தப்படணும்னு சொன்னா ஒரு பிராக்டிஸ் வேணும். அல்லேலூயா. வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிண்ணத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத கிண்ணத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. பந்தய பொருள் முக்கியம். நமக்கு பந்தய பொருள் வேணும்னா வெற்றி பெறணும். பந்தய பொருள் வேணும் என்ன செய்யணும்? வெற்றி பெறணும். வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? போராட்டத்துல கலந்துக்கணும், ஓட்ட பந்தயத்துல கலந்துக்கணும், ரன்னிங் ரேஸ்ல என்ன செய்யணும்? கலந்து கொள்ளணும். என்ன கேம் நடக்குதோ அந்த கேம்ல கலந்து கொள்ளுகிறவர்கள் செயல்படுவார்கள். பார்வையாளர் லிஸ்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு வெற்றி கோப்பை வேணும், எனக்கு வெற்றி கோப்பை வேணும், எனக்கு வெற்றி கோப்பை வேணும்னு சொன்னா நீ கைத்தட்டதான் அழைக்கப்பட்டிருக்க, நீ விசிலடிக்க தான் அழைக்கப்பட்டிருக்க. அல்லேலூயா. ஓடுறவன் கோப்பையை வாங்கிட்டு
ஓடிடுவான். பார்க்கிறவன் கை தட்டிகிட்டே இருப்பான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் கேளுங்க, பக்கத்தில் கை பிடிச்சி, நீங்கள் பார்வையாளராக இருக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் பங்காளராக இருக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் பங்காளராக இருந்தீங்கன்னா கோப்பம் உங்களுக்கு நிச்சயம். பார்வையாளராக இருந்தீங்கன்னா பார்த்துட்டு போக வேண்டியதான். அப்ப நான் பங்காளரா மாறலையா? என்ன செய்யலையா? நான் பங்காளரா மாறணும். எனக்கு கோப்பம் வேணும். 1 தீமோத்தேயு கர்த்தர் நல்லவர். Glory to God. ரெண்டு தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செய்யவனாய். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கணும். அலையிலோயா ஒருத்தன் அத்லெட்டிக் போகணும்னு சொன்னா கர்த்தர் நல்லவர். அவன் என்ன செஞ்சுன்னா சரீரத்துக்கு பிரயோஜனம் உள்ள சாப்பாடு சாப்பிடணும். சரீரத்துக்கு பிரயோஜனம் உள்ள சாப்பாடு சாப்பிடணும். சரீரத்துக்கு பிரயோஜனம் இல்லாத சாப்பாடு நினைச்சக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அவன் எத்தனை மணிக்கு எந்திக்கணும்? எல்லாரும் எந்திக்கிறதுக்குள்ள அவன் எந்திரிச்சு மைதானத்துக்கு போய் வேர்க்க விற்க ஓடணும். வேர்க்க விற்க என்ன செய்யணும்? ஓடணும். அந்த ட்ரெயினர், அந்த கோச்சர், அந்த பயிற்சியாளர் என்னென்ன காரியத்தெல்லாம், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் செய்ய சொல்றாரோ அந்த எக்ஸசைஸ்லாம் செய்யணும். அந்த கோச்சர், அந்த ட்ரெயினர், அந்த பயிற்சியாளர் என்னென்ன ஆமா காரியம், என்னென்ன ஆலோசனை சொல்றாரோ அந்தந்த ஆலோசனை என்ன செய்யணும்? செய்யணும். நான் பயிற்சியாளர் சத்தத்துக்கு கேட்க மாட்டேன். பயிற்சியாளர் 4 மணிக்கு வந்துன்னு சொல்லுவாரு, நான் 5 மணிக்கு போய் நிற்பேன். இல்லையா? பயிற்சியாளர் அப்பா ஆமா இங்க இருந்த 100 மீட்டர் நினைச்சணும், ஆமா ரொம்ப ஃபாஸ்டா ஓடணும், நான் நடந்து போவேன். ஏன்னா உடனே எனக்கு என்ன செய்யும்? கால் வலிக்கும், இலைக்கும். அப்படிலாம் என்ன செய்யும்? எனக்கு ரொம்ப ஸ்வெட்டிங், எனக்கு ரொம்ப வேர்வையா வரும்ன்றத. என்னால் வேர்வையெல்லாம் தாங்க முடியாது. அதனால நான் ஓடும்போது ஒருத்தர் எனக்கு ஃபேனை பிடிச்சிக்கிட்டே வரணும். வருவான் இல்லையா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ கோச்சர், அந்த ட்ரெயினர் கொடுக்கிற காரியத்துக்கு கொஞ்ச காலம் என்ன செய்யணும்? ஆமா தீங்கு அனுபவிக்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கணும். இல்லையா? சரீரத்தை ஒடுக்கணும், சரீரத்தை அடக்கணும். முழங்கால் போடணும், முழங்கால் போடணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே பரீட்சை எழுதணும், பரீட்சை எழுதணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீ என்னன்னாலும் சொல்லுறியா? நான் எதுவும் கேட்க மாட்டேயா. 12 மணி நேரம் அது உனக்கு உனக்கு வந்த ஆமா கருத்து, எனக்கு என்னையா பொறுப்பு? நீ 12 மணி நேரம் நடத்தி 24 மணி நேரம் நடத்து, நீ போ. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் வரும்போது என்ன செய்யக்கூடாது? என்னை மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி பேசக்கூடாது. அல்லேலூயா. என்னை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? குத்தி பேசக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்க அழிவுள்ள ஒரு கோப்பையை பெற்றுக்கொள்வதற்கு நீ பீஸ் கட்டி காலை இங்க வள அங்க வள, இங்க தூக்கு அங்க தூக்குன்னு சொல்ற ட்ரெயினருக்கெல்லாம் இசைத்து கொடுக்கிற நீ அந்த பாடம் படி, இந்த பாடம் படி, அந்த சம்மு செய்யி, இந்த சம்மு செய்யி அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த டீச்சருக்கு இசைந்து கொடுக்கிற நீ, வண்ணக்காரன் சொல்ற எல்லா காரியத்துக்கும் இசைஞ்சு கொடுக்கிற நீ,
வயிற்றுக்கும் வாய்க்கும் சண்டை போடுறதுக்கு வரக்கூடிய சண்டையை சரிப்படுத்துறதுக்கு நீ அவ்வளவு காரியத்தை செய்கிற நீ தேவ சமூகத்தில் வரக்கூடிய கணத்தை பெற்றுக்கொண்டு சொன்னா, கீழ்ப்படின்னு சொன்னா அது மாத்திரம் நினைச்ச மாட்டோம். ஆனா என்ன மட்டும் வேணும் எனக்கு? பரலோகமே என் சொந்தமே. அவர் சொல்வார், பரிதாபமே உன் வாழ்க்கையே. நீ என்ன சொல்ற? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அவர் சொல்லுவார், பரிதாபமே உன் வாழ்க்கையே அப்படின்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஹலோ, மைக் டெஸ்டிங். ஐயோ பரிதாபம். இம்மைக்காக இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அவன் எல்லாரையும் பார்க்கணும் பரிதவிக்கப்படுகிறவனாய் இருப்பான் என்று என் சத்திய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எதுக்கு உங்களை கண்டிக்கிறோம், எதுக்கு உங்களை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அழிவுள்ள கோப்பை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, நித்தியமா அவரோட பங்காளராக இருக்கிற மகா உன்னதத்துக்கு முன்பாக நீங்கள் நிற்கணும். பிரதான ஆசாரியருக்கு முன்பாக நீங்கள் சின்ன ஆசாரியராய் அவருக்கு முன்னால் நிற்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுதாங்க தேவனுடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய திட்டம். கொஞ்ச காலம் ஆமாம், அந்த போதனை, அந்த சிக்ஷை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் ரோட்டில் ஒரு ஆளை பார்த்தா நான் சத்தம் போட முடியும்? யாரை பார்த்து சத்தம் போட முடியும்? அல்லேலூயா. தேவனுக்குள்ளாக யார் தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தர் என் வசத்தில் விட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை கண்டித்து தண்டித்து சரிப்படுத்தி நடத்த வேண்டியதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆண்டு என்னை ட்ரைனர் அவங்களுக்கு முன்னாடி வச்சிருக்காரு, அவ்வளோதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் பீஸ் கேட்டுறீங்க, தசமபாகம் கொடுக்குறீங்க, வாரம் காணிக்கை கொடுக்குறீங்க, வெரி குட், சூப்பர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கோப்பையை வாங்கிட்டு போகிறது யாரு? கோச்சரை வாங்கிட்டு போவார். கோப்பையை கோச்சரை வாங்கிட்டு போவார். கோப்பையை வாங்கிட்டு கோச்சரை கொடுப்பீங்க. அவருக்கு பீஸோட முடிஞ்சதுங்க. அங்கே பரிசு பொருளாக யாருக்கு? அங்கே பரிசு அந்த அந்த கோப்பையோட கூட ஒரு பொன் முடிப்பு கொடுப்பாங்கள்ல, அந்த பொன் முடிப்பை கொண்டு வந்து கோச்சரை கொடுத்து, கோச்சரு நீர் தானே எனக்கு தந்தீரு, நீ தான் ட்ரைனிங் கொடுத்துரு, இந்த கோப்பை உமக்கு தான், இந்த பொன் முடிப்பு உமக்கு தான் கொடுத்துருவீங்களோ? என்னவோ? அப்போ எனக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல எனக்கு வரும். நான் அந்த கோச்சருடைய பணியை சரியாக செய்வேன் என்று சொன்னால் எனக்கு கிரீடம் அவர்கிட்ட இருந்து வரும். நான் அவனை தண்டிக்காம விட்டேன்னு சொன்னா, நான் அவனை கண்டிக்காம விட்டேன்னு சொன்னா எனக்கு கிரீடம் கிடைக்காது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னை கண்டிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ என்னுடைய பணியை நான் செய்யணும், உங்களுடைய கடமையை நீங்க செய்யணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் வரணும் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். 4 மணிக்கு வரணும் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். நான் 4 மணிக்கு வர மாட்டேன், 5-4 தான் வரும் அப்படின்னு சொன்னா நான் கேட்கறது நீ கேட்கணும், நான் பேசுறது நீ கேட்டாகணும். அது கடினமான வார்த்தை இருந்தாலும் கேட்டாகணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். லேட்டாக போனோன்னு டீச்சர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னு உடனே ஆமாம் இனிமே நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு நான் என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லி பாருங்க டீச்சர்கிட்ட. ஹலோ, நான் இருக்கேன். நான் யாரு? எங்க சுப்பையா வித்தியாலயம் இல்லாட்டி ஒரு சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது, ஒரு சென்ட் ஜோசப் ஸ்கூல் இல்லாட்டி ஒரு அனாலிசிஸ் இருக்குது, ஒரு சேவியர்ஸ் இல்லாட்டி ஒரு எஸ்ஏவி இருக்குது, ஒரு நம்பிக்கையின் வாசல் ஜெப வீடு இல்லாட்டி ஒரு மக்னாயும் இருக்குது. ஹலோ,
எங்க போனாலும் டீச்சர் இருக்கிறா, எங்க போனாலும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. எங்க போனாலும் என்ன இருக்குது? ஒரு ரூல்ஸ் இருக்குது. அல்லேலூயா. எங்க போனாலும் ஒரு அல்பபெட்டிக் ஆர்டர் இருக்குதுங்க. அந்த ஆர்டருக்கு கீழ்ப்படிஞ்சாதாங்க அந்த நிர்வாகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. கவனம் கவனம். நீங்கள் கண்மலைக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவன் அழைத்த அழைப்புக்கு முன்பாக நீங்கள் நிற்கணும். அந்த அழைப்புக்கு விரோதமா அவன் செயல்பட கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவன் கிரியை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுத்துறாருங்க. ஒரு அலையை சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய கிரியைகளுக்கு உங்களை விட்டு கொடுத்துறாருங்க. தேவ நீதி ஒரு நாள் வெளிப்படும். கோச்சருக்கும் நீதி வெளிப்படும். ஆமா, அந்த கோச்சிங்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் நீதி வெளிப்படும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் பவுல் எழுதும்போது சொல்லுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கீழ் எனக்காக எழுதப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கீழத்தை கச்ச வச்சிருக்கிறார். ஒரு சிங்காசனத்தை கத்த வச்சிருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ யோசேப்புக்கு தேவன் கொடுத்த அந்த கொஞ்ச கால பாட்டை அவன் யோசேப்பு தேவனுக்கு முன்பாக நின்று சகித்தபடினால யோசேப்புக்கு ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். யோசேப்பு தேசங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மைன்னு சொன்னா, உங்களை தேவன் உங்க சொந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகிற நாள்ல அவருக்கு முன்பாக நீங்க கனப்படுத்தப்படுவீர்கள். எந்த மனிதர்கள் கனவிடப்படுத்தினார்களோ அந்த கனவிடப்படுத்துறதுக்கு முன்பாக நீங்க இயேசுவோடு நிற்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். ஆமா, அவர் தேவ சகோதரன். தேவன் என்ன காரியத்தை செய்வதற்கு உன்னை விட்டு கொடுக்கிறாரோ அந்த காரியத்தில் எந்த பொருளாங்க வந்தாலும் தைரியமான இல்லை, தீங்கு அனுபவி. ஒரு தகப்பன் தன் ஒரு ஆமா கணத்துக்குரிய ஒரு ஊழியக்காரன் தன்னை பின்பற்றி வருகிற ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நீ தீங்கு அனுபவி. எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைல. தீங்கு அனுபவிங்கிறது நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையா? அதுதாங்க ஆசீர்வாதமான வார்த்தை. நல்ல போர்ச்சகவனாய் உரியா நல்ல போர்ச்சகவன், தீமோத்தேயு நல்ல போர் சேவகன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவனா கனப்படுத்தப்பட்டாங்க. உன்னை கர்த்தர் கனப்படுத்துவார். தேவனுக்கு முன்னால நின்று தேவனை மகிமைப்படுத்து. தேவனுக்கு அடுத்த காரியத்துல நீ உன்னை பலப்படுத்திக்க, கர்த்தனை மகிமைப்படுத்துவார்கள். எல்லாம் தேவசுந்தர மூலங்கள் படிருங்க பார்க்கலாம். எல்லாம் தேவசுந்தர மூலங்கள் படிட்டு வேதம் சொல்லுகிற அன்றியமோட தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தை நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார். உங்க வாழ்க்கையில நன்மைக்கு எதுவான காரியத்தை செஞ்சு முடிப்பார். உங்க வாழ்க்கை நன்மையா முடியும். உங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள், உங்களுக்கு வரக்கூடிய பாடுகள், அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற பண்ணுவார். நீங்க உயர்த்தப்படுவீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படி ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கிறார். பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அவனுடைய கொடி சுவரின் மேல் படர்ந்தது. யோசேப்பை பெருக பண்ணின கர்த்தர், சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்துல கர்த்தனை பெருக பண்ணினார் என்று சொல்லி யோசேப்பு சொன்னது போல உடைய ஜனங்களை பெருக பண்ணுவேனாக. ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை